பணம் கொட்டு மணி மணி காசு தேவேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மகனும் வேலூர் எம்பியுமான கதிர் ஆனந்த் மகள் திருமண நிச்சயதார்த்தத்தில் சினிமா பாட்டுக்கு குத்தாட்டம் போட்ட வீடியோ ஒன்றில் கிலோ கணக்கில் தங்க நகைகளை அணிந்து கொண்டு நடனமாடும் நகை கடையை போல ஒருவர் உற்சாக ஆட்டம் போட அந்த தங்கத்தை அப்படியே தூக்கி போய் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல விட்டுருங்கடா என்கிற ரீதியில் பலரும் ட்ரோல் செய்து வருகிறார்கள். பட்டுக்கோட்டை அம்மாடு பொதுவாக இது போன்ற விழாக்களில் மணமகள் எவ்வளவு தங்க நகைகளை அணிந்திருப்பார் என்றுதான் பலரும் பார்ப்பார்கள். அப்படி இருக்க மணமகளையே ஓவர்டேக் செய்து காசு பணம் துட்டு மணி மணி ரேஞ்சுக்கு ஆட்டம் போட்ட அந்த நடனமாடும் தங்க கடை யார் என நெட்டிசன்கள் ஆராய்ந்து கொண்டிருக்க, அடேங்கப்பா இவருக்கு இவ்ளோ சொத்து இருக்கா என அவரது பின்னணியும் வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் பேத்தியும் வேலூர் எம்பியான கதிர் ஆனந்த் சங்கீதா தம்பதியரின் மகளுமான செந்தாமரைக்கும் திட்டக்குடி ரவிக்கண்ணன் தீபா ஆகியோரின் மகன் தீபக் ரவிக்கும் கடந்த ஜூலை 12ஆம் தேதி நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற்றது. வேலூர் காட்பாடியில் உள்ள கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் கோலாகல கொண்டாட்டத்துடன் நடைபெற்ற இந்த விழாவில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடிகர் நடிகைகளும் யூடியூப் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்ட இந்த நிச்சயதார்த்த விழாவில் வழக்கம் போல சினிமா பாடலுக்கு உற்சாக ஆட்டமும் ஆடி மகிழ்ந்தார்கள். பிரம்மாண்டமான முறையில் நடந்த விழாவில் கதிர் ஆனந்த் மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் நடனமாடினர். அந்த வீடியோவில் கொத்து கொத்தாக தங்க நகைகளை கிலோ கணக்கில் கைகளிலும் கழுத்திலும் அணிந்தபடி ஒருவர் கதிர் ஆனந்துடன் சேர்ந்து நடனமாடி இருந்தார். வரிச்சியூர் செல்வம், ஹரி நாடார் இவர்களுக்கெல்லாம் டஃப் ஃபைட் கொடுக்கும் விதமாக ஆட்டம் போட்ட அந்த நபர் யார் என்று பலரும் கேள்வி எழுப்பினர். சிலர் அவர் திமுக ஒன்றிய சேர்மன் வேல்முருகன் என்பதை மட்டும் கண்டுபிடித்து வீடியோவை ஷேர் செய்தனர். இந்த நிலையில் இந்த வேல்முருகன் யார் என்ற பின்னணி வெளியாகி உள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊராட்சி ஒன்றிய குழுவின் தலைவரான இவரது முழு பெயர் வள்ளிமலை வேல்முருகன். ஆனால் கொத்து கொத்தாக கிலோ கணக்கில் நகைகளை அணிந்து தங்கமலை வேல்முருகனாக உலா வருகிறவர் என்று கூறப்படுகிறது. 1990களில் இருந்து கட்சியில் பயணிக்கும் திமுக நிர்வாகியான இவர் கடந்த 2021 தேர்தலில் வென்று காட்பாடி ஊராட்சி ஒன்றிய குழுவின் தலைவரானார். அப்போது கட்சிக்குள் இது பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியதோடு கட்சிக்காக உழைத்த சீனியர்கள் பலர் இருக்கையில் இவருக்கு எப்படி ஒன்றிய குழு தலைவர் பதவி தரலாம் என விவாதத்தையும் திமுகவில் ஏற்படுத்தியது. 2019 தேர்தலில் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்திற்காக தீவிரமாக வேலை செய்தவர். 2021 சட்டசபை தேர்தலில் துரைமுருகனுக்காக வேலை செய்தவர். ஆடம்பர கார்களில் வலம் வரும் இவர் பெங்களூருவில் உள்ள 150க்கும் மேற்பட்ட பெட்ரோல் கேஸ் டேங்கர் லாரிகளின் உரிமையாளராகவும் தொழில் அதிபராகவும் உள்ளதாக கூறப்படுகிறது. தந்தை பெயர் வேணுகோபால், தன் மனைவி பெயர் மலர்கொடி, தனது கல்வி தகுதி SSLC என தனது வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் வேல்முருகன். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினே தனது கையிருப்பு 10,000 ரூபாய் மட்டுமே என்று குறிப்பிட்ட நிலையில் வேல்முருகன் பெயரிலும் குடும்பத்தார் பெயரிலும் மொத்தமாக 22 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. வேட்புமனுவில் பரம்பரை சொத்துக்கள் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கும் வேல்முருகன் பெயரில் மட்டும் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக உறுதிமொழி ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மனைவி மலர்கொடி பெயரில் மட்டும் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக உறுதிமொழி ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வேல்முருகன். பிள்ளைகளின் பெயர்களிலும் சொத்துக்கள் உள்ளன என மலைக்க வைக்கும் சொத்து விவரங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதே நேரத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் கதிர் ஆனந்த் பொறுப்பில் விடப்பட்ட 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக வெற்றி பெற்ற நிலையில்
திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இந்த ஆட்டம் தேவையா? நீ மனுஷனா?